அண்மை செய்தியை பார்க்கின்றோம். நடிகர் ரஜினியை தாவேக தலைவர் விஜய் நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேரில் சந்தித்து பேச இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றுதான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அதன் பிறகாக 2 தொகுதிகளில் பிரச்சாரத்தையும் நிறைவு செய்திருக்கிறார். பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பியிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் சற்று முன்னதாக வந்த தகவலின் அடிப்படையில் அவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இது 1996 தேர்தல் போல 2026 தேர்தல் களம் மாறுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அப்போது ஜி.கே. மூப்பனார் அவர்களுக்கான தனது ஆதரவை வழங்கியிருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். அது மட்டுமல்ல, திமுகவிற்கு ஆதரவு கொடுத்திருந்தார். அந்த சூழ்நிலையில்தான் அந்த வெற்றிக்கு அது ஒரு காரணியாக பார்க்கப்பட்டது என்று கூட சொல்லப்பட்டது. இந்த நிலையில் 2026 தேர்தலும் மீண்டும் அதுபோல ஒரு காலத்தை நினைவு கூறுகிறதா என்ற பேச்சுகள் எழுந்திருக்கின்றன. காலம் காத்திருந்துதான் விடை சொல்லும் என்று ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவின் பதிவிற்கு நீண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள். இதற்கு பிறகாக வெளி மாவட்டத்திற்கு விஜய் பரப்புரை செல்வதற்கு முன் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக தாவேக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. சமீப காலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் நடிகர் ரஜினி பங்கேற்று வருகிறார். இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிமித்தமா என்ற கேள்விகள் எல்லாம் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. ஒருவேளை 1996 போல் 2026 தேர்தலும் அமையுமா என்ற களச்சூழலை நோக்கி இந்த கேள்விகள் நம்மை இட்டுச் செல்கின்றன. அண்மையில் நடிகர் ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு நடிகர் ரஜினி அவர்களும் பதிலுரை கொடுத்திருந்தார், அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதற்கு காலம் பதில் சொல்லும் என்று குறிப்பிட்டிருந்தார். காலம் காத்திருந்துதான் விடை சொல்லும் என்றும் ரஜினி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தாவேக தலைவர் விஜய் நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது வெளி மாவட்டத்திற்கு விஜய் பரப்புரை செல்வதற்கு முன்னால் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் தாவேக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சமீப காலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ரஜினி பங்கேற்று வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பா அல்லது தேர்தலில் தாவேக நிற்கக்கூடிய சூழ்நிலையில், கடமைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு கேட்டு அந்த நிமித்தமாக இருக்குமா என்ற கேள்விகளும் இதன் வாயிலாக சமூக வலைதளத்தில் எழுந்திருக்கிறது.